لا إله إلا الله. மனிதர்களிடையே அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியமானவர்கள் யார் என்று சொன்னால் இமாமுல் ஆதில்
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே நேர்மையான நீதி செலுத்தக்கூடிய ஒரு தலைவன் என்று வருகிற போது அவருடைய சொல்லுக்கு நாம் மாற்றம் செய்யக்கூடாது. உலகத்தில் ஆட்சியில் மிக நேர்மையான ஆட்சியாளர் என்று பெயர் பெறுபவர்கள் உலகம் போன்று கொண்ட மனிதர் அவர்கள் அவர்கள் மக்களுடைய குறை என்ன என்று தெரிந்து கொள்வதற்காக வேண்டி இரவு நேரங்களில் மாறு வேடம் கொண்டு வீதியிலே செல்லுவார்கள். எங்கேயும் ஏதேனும் குறைகள் இருக்கிறதா என்று பார்ப்பதற்காக வேண்டி ஒரு சமயம் அப்படி நடந்து வரும் ஒரு திருவடியை இரவு நேரங்களில் வந்து கொண்டிருக்கும் போது ஒரு வீட்டில் 2 பெண்கள் பேசிக் கொண்டிருப்பது அவருடைய காதில் விழுந்தது. அவர் அப்படி நின்று கொண்டார். உள்ளே என்ன பேசுகிறார்கள் என்று அவர்கள் கேட்கிறார்கள். ஒரு தாயும் மகளும் பேசிக் கொள்கிறார்கள். அவர்கள் பால் விற்பனை செய்யக்கூடியவர்கள் அவர்கள். இப்பொழுது தாய் மகளை பார்த்து சொல்கிறாள், மகளே அந்த பாலில் கொஞ்சம் தண்ணீரை கலந்து விடு என்று சொல்கிறாள். மகள் சொல்கிறாள், அம்மா இது ஒவ்வொருவருடைய ஆட்சி அடைந்து கொண்டிருக்கிறது, நேர்மையான ஆட்சி அடைந்து கொண்டிருக்கிறது. எனவே அவருடைய சொல்லுக்கு நாம் மாறு செய்யக்கூடாது, பாலில் தண்ணீர் கலக்கக்கூடாது என்று மகள் சொல்கிறாள். அப்பொழுது தாய் சொல்கிறாள், அந்த ஒவ்வொரு இங்கே வந்து என்ன பார்த்து கொண்டா இருக்கிறாள், கலந்து விடு மகளே என்று மகனை பார்த்து பாலில் தண்ணீரை கலக்க சொல்கிறாள். அப்பொழுது மகள் சொன்னாள், அவர் இங்கே இல்லாவிட்டால் கூட, அவர் அறவே இல்லாவிட்டால் கூட அவருடைய சொல் காக்கப்பட வேண்டும், அவர் சொல்லை நாம் மதிக்க வேண்டும், அவர் சொல்லை நாம் கேட்க வேண்டும், அதற்கு மாறு செய்யக்கூடாது என்று மகள் சொன்னார். இதை பூரா வெளியே கேட்டுக்கொண்ட அதற்கு அவர்கள் அந்த வீட்டை குறியிட்டுக் கொள்கிறார்கள். மறுநாள் காலை அந்த வீடு எது என்று பார்த்து அந்த மகளை பால் தண்ணீரை கலக்கக்கூடாது என்று சொன்ன அந்த மகளை தன்னுடைய மகனுக்கே பெண் பேசி மனப்படுத்தி கொடுத்தார்கள், மருமகளாக ஆக்கிக் கொண்டார்கள் என்று வரலாற்றிலே பார்க்கிறோம். இப்படி நீதி செலுத்தக்கூடிய தலைவர்களுக்கு மாறு செய்யக்கூடாது என்று அவர்கள் எங்கிருந்தாலும் அவருடைய கட்டளை பின்பற்றப்பட வேண்டும் என்று சொன்ன ஒரு பெண்ணை தன்னுடைய மருமகளாகவே அவர் ஆக்கிக் கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். அந்த சந்ததியை வந்தவர்கள் தான் 2வது உமர் என்று சொல்லப்படக்கூடிய உமர் அப்துல் அசீஸ். மிக நேர்மையான ஒரு தலைவர் அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு தலைவர் அவர்களுடைய சந்ததியிலே வந்தவர்கள் தான். இப்படி நீளம் செலுத்தக்கூடிய அரசர்கள், நீளம் செலுத்தக்கூடிய தலைவர்கள், இமாம்கள் யாராக இருந்தாலும் அவருடைய சொல்லுக்கு நாம் மாறு செய்யக்கூடாது. எனவே அப்படி மாறு செய்வதை குறித்து உங்களை நான் எச்சரிக்கிறேன். நீங்கள் ஒரு காலம் மாறு செய்யாதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நீளமான